ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ கைஸ், ஸ்டார்ட். திஸ் இஸ் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மேட்ச் நம்பர் 39 யார் யாருக்கு இடையில நடக்க போகுதுன்னா, கேகேஆர் விசஸ் ஜிடி, அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா, ஈடன் கார்டன்ஸ், அதாவது கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்ட், அங்கதான் நடக்க போகுது. ஓகே கைஸ், இந்த ஆடுகளம் அதாவது வென்யூ ஸ்டாட்ஸை பத்தி நம்மளுக்கு விலைக்கு விலாவரியா சொல்றதுக்காக நம்ம கார்த்திக் வந்திருக்காரு. கார்த்திக், யூ கேன் ஸ்டார்ட். ஓகே கார்த்தி, நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடுகளம் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எந்த கிரவுண்ட்ல இந்த மேட்ச் நடக்குதுன்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால தான் நடக்குது. இதுவும் ஒரு ரன் ஃபீஸ்டான கிரவுண்ட். ரன்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளாம் மேட்சை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத மேட்ச் இதெல்லாம். ஆனா என்ன மண்டே வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அதுதான் ஈவினிங் மேட்ச் தானே தல, நிறைய ஓகே. பேர் நம்ம பார்ப்பாங்க. அதான் ஈவினிங் தான். பட் இருந்தாலும் சண்டே சாட்டர்டே ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கும். சரி, ஓகே. நம்ம ஆடுகளம் செக்மெண்ட்ல வந்து ஈடன் கார்டன்ஸ் சொல்லிட்டு வென்யூ. ஸோ ஈடன் கார்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 149 கேம்ஸ் ஆடி இருக்காங்க இங்க ஈடன் கார்டன்ஸ்ல. T20s, இது டொமஸ்டிக் பிளஸ் ஐபிஎல். இது வெறும் ஐபிஎல் மட்டும் கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா வந்து 169 கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணிருக்காங்க வித் 46 வின்னிங் பர்சன்டேஜ். செகண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 70 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க வித் 53 வின் பர்சன்டேஜ். ஸோ இங்க வந்து ஈக்குவலா தான் இருக்கு ஸ்டாட்ஸ் படி. எனக்கு பொறுத்த வரையும் பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. சேசிங் பண்ணா ஒரு வாய்ப்பு. ஆமா, வாய்ப்பு இருக்கு. சேசிங் பண்ணா கொஞ்சம் ஸ்கோர் தெரிஞ்சிட்டுனா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆடிடலாம்ல. நிறைய ஸ்மாலர் கிரவுண்ட் லைக் வான்கடே, சின்னசாமி, ஈடன் கார்டன்ஸ், இந்த மாதிரி அருண்ஜேட்லி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ்ல வந்து நிறைய என்ன சொல்றது, நம்ம சேசிங் தான் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இதுவும் ஒண்ணுதான். கரெக்ட்டுங்களா? சொன்னீங்க. ஆமா, இங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, டாஸ் வின் பண்ண கேப்டன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அவங்க வந்து மோஸ்டா வந்து இந்த 149 கேம்ஸ்ல ஒன்லி 61 டைம்ஸ் தான் வந்து பேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. மீதி வந்து 80 டைம்ஸ் வந்து பேட்டிங் செகண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அதுதான் ஸ்டாட்ஸ்லயும் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு யார் வின் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஜிடி வந்து நல்ல சேசிங் டீம். ஆமா, அது கரெக்ட் தான். போன மேட்சே வந்து 200 சேஸ் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டா. ஸோ அதனால கேகேஆர் வந்து டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் லைக் சேசிங் தான் இருக்கும் யார் வின் பண்ணா. என்னோட கெஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சேசிங் தான் வந்து ப்ரெஃபரன்ஸ் அதிகம் இந்த ஒரு வென்யூ பொறுத்த வரையும். கேகேஆர் ஒருவேளை டாஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேசிங் எடுக்கிறத ஒரே வாய்ப்பா இருக்கும் இந்த கிரவுண்ட்ல. ஏன்னா ஜிடி வந்து ஒரு மாதிரி கன் பேட்டிங் வச்சிருக்காங்க. அவங்க நம்பர் 6, நம்பர் 7 வரையும் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு மாதிரி கன் பேட்டிங் வச்சிருக்காங்க. அத வந்து நீங்க எதிர்கொள்ளணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்க ஒரு 200 ஸ்கோர் பண்ணாலும் ஜிடியால வந்து அது ஈஸியா வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க, சேஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் இங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இருக்கு. அதனால அவங்க டாப், அதாவது அந்த டேபிள் டாப்ல இருக்காங்க ஜிடி. வின் பண்ணாங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்க வந்து குவாலிஃபயர் ஒன்னு ஆட போயிடலாம் டைரக்டா. எங்கன்னா இதே ஈடன் கார்டன்ஸ்ல தான் வருவாங்க ஆடுறதுக்கு. ஏன்னா போன வருஷம் கொல்கத்தா தான் வின் பண்ணாங்க. ஸோ ஈடன் கார்டன்ஸ்ல தான் குவாலிஃபயர் நடக்க போகுது. ஹைதராபாத்ல தான் உங்களுக்கு எலிமினேட்டர் அண்ட் குவாலிஃபயர் 2 நடக்கும். ஓகே, இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் ஸ்கோர் நீங்க கேட்ட மாதிரி சொல்லிடுறேன். ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இங்க வந்து 169 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அப்ப. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 150. இது வந்து ஐபிஎல் மட்டும் கிடையாது, டொமஸ்டிக் பிளஸ் ஐபிஎல் இன்டர்நேஷனல் எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அதனால வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா அதனால கம்மியா வரும்னு நினைச்சுக்காதீங்க. இங்க 170 to 180 வருது ஆவரேஜா ஐபிஎல்ல. ஓகே, அவங்க லாஸ்ட் 5 மேட்சஸ் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் இருக்கு. ஓகே, ஜிடிக்கு எல்லா டீமோடையும் பெட்டர் ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஐபிஎல்ல. ஈஸியா தவிர. கரெக்டா சொன்னீங்க. போன மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஜாஸ் பட்லர். அதுமே டஃபா தான் ஜெயிச்சாங்க. ஆமா, கரெக்ட். சரி, நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? ஓகே, நம்ம செகண்ட் செக்மெண்ட் போயிடலாம். செகண்ட் செக்மெண்ட் வந்து ஹெவி வெயிட் பஞ்ச்.
ஓகே. இந்த டீமோட ஹெட் டு ஹெட் எவ்வளவு நடந்திருக்கு? அந்த மேட்ச்ல அவங்க எவ்வளவு வின் பண்ணியிருக்காங்க, லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆவரேஜ் ஸ்கோர். இதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே கார்த்திக், நீங்க கன்டினியூ. ஓகே. நெக்ஸ்ட் செக்மெண்ட் அஜய் சொன்ன மாதிரி ஹெவி வெயிட் பஞ்ச். அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்மால் ஹெவி வெயிட் பஞ்ச் தான் இருக்கு இந்த 2 டீம் உள்ள. ஏன்னா ஆடினதே மொத்தமா 3 மேட்ச் தான். அதுல 2 ஜிடி வின் பண்ணிருக்காங்க, 1 தான் வந்து கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க. ஜிடி புது டீம் இல்ல? கரெக்ட். அதான் நடந்தது பாத்தீங்கன்னா ஷெட்யூல் படி ஒரு 4 மேட்சஸ். அதுல ஒரு கேம் வாஷ்ட் அவுட், 3 விளையாடி இருக்காங்க. அதுல ஜிடி 2 வின் பண்ணிருக்காங்க, கேகேஆர் 1 தான் வின் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு வின் கூட உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். ரிங்கு சிங் லாஸ்ட் ஓவர் அடிப்பாரா 30 ரன்னு. ஞாபகம் இருக்கு. அந்த அகமதாபாத் கேம் தான் அவங்க அகமதாபாத்லே குஜராத் அடிச்சாங்க 2023ல. எஸ்தேஆல 5 6 அடிப்பார் பாத்தீங்களா, அந்த கேம் தான் கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வாஷ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. இதப்படி பார்த்தா ஜிடிக்கு ஒரு பஞ்ச் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு போல. ஆமா, அப்பர் ஹேண்ட் இருக்கு. பிளஸ் ஜிடி பேலன்ஸ்டு டீமா தெரிறாங்க கேகேஆர் கம்பேர் பண்ணும்போது. ஆனா கேகேஆர் கிட்ட வந்து அந்த ஃபயர் பவர் இருக்கு. அது மட்டும் தான் நான் பிலீவ் பண்றேன். ஓகே, இந்த 2 டீம் ஆடும்போது ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவு வருதுன்னு சொல்றேன். அது வந்து அதனாலதான் இந்த மேட்சை வந்து மிஸ் பண்ணாத பாக்கணும்ன்றேன். லைவ் மேட்ச் அட்லீஸ்ட் ஹைலைட்ஸ் ஆச்சு பார்க்கலாம். எவ்வளவுன்னா 180 ரன்ஸ் அடிக்கிறாங்க இந்த 2 டீம் ஆவரேஜா. 3 மேட்சஸ்லயே வந்து 180னா அது வந்து அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நல்ல ஒரு ஆவரேஜ் ஆக்சுவலா 2 டீம் நடுவுல 180 ஆமா, பிளஸ் நிறைய. ஆமா, அதான் இந்த 2 டீம் ஆனா மோஸ்டா 200 கேம்ஸ் நிறைய பாக்குறோம். ஆனது 3 மேட்ச் தான் இருந்தாலும் ஒரு 200 கேம் பார்த்தோம், ஒரு 190 180 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் தான் வருது இவங்க ப்ளே பண்ணாலே. பேட்டிங் ரன் ஃபீஸ்ட் ஜாலியா கொஞ்சம் பார்க்கலாம், 4-6 அடிக்கிறது. நாளைக்கு வேற ஈடன் கார்டன்ஸ். ஜிடி சரியான ஸ்ட்ராங் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, 200 கேம் கன்ஃபார்ம். கேகேஆரும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாது, அவங்ககிட்டயும் அந்த பவர் இருக்கு. ரசல் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோவேன், சதற விட்டுருவாரு. கரெக்டா சொன்னீங்க. அங்க வந்து டெத் பவுலர் யாருமே கிடையாது. ஜிடி எங்கன்னா ஒரு இடத்துல மாட்டுவாங்கன்னு ஆர்சிபி மாதிரியே அவங்களோட எண்ட் ஓவர்ஸ்ல வந்து அகெயின்ஸ்ட் ஆண்ட்ரே ரசில், ரமன்தீப், ரிங்கு இவங்களுக்கு எதிராக போடுற தந்திரமான பவுலர்ஸ் இல்ல. டாப்ல இருக்காங்க ஆனா வந்து இதுல இல்ல. ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம சொன்ன மாதிரி நார்க்கியா யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். போன மேட்ச் நம்ம அவர் வருவாருன்னு நினைச்சோம். ஸ்பென்சர் ஜான்சன் ஆர் நார்க்கே ஆடுவாங்கன்னு நினைச்சோம். நார்க்கே ஆடினாரு. சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்க, அந்த கேம் ஜெயிச்சிருக்கணும். ஆக்சுவலி பஞ்சாப் கிட்ட கோட்டையை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடுவோம் நம்ம. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பிளேயிங் பஞ்ச் முடிஞ்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பிளேயிங் 11. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் மேட்சா இந்த 2 டீம் விளையாடின பிளேயிங் 11 தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹோம் டீமான கேகேஆர் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். கேகேஆர் ஃபர்ஸ்ட் வந்து குவிண்டன் டிகாக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் 1 பேட்ஸ்மேனா. அட் நம்பர் 2 வந்து அவங்க எப்பயும் போல சுனில் நரேனை வந்து ப்ரொமோட் பண்ணி நம்பர் 2ல விளையாடுறாங்க. அட் நம்பர் 3ல வந்து அஜின்கியா ரஹானே. அட் நம்பர் 4ல வந்து அங்கிரீஷ் ரகுவன்ஷி. அட் நம்பர் 5ல வந்து வெங்கடேஷ் ஐயர். அட் நம்பர் 6ல வந்து ரிங்கு சிங். அட் நம்பர் 7ல வந்து ஆண்ட்ரே ரசல். அட் நம்பர் 8ல வந்து ரமன்தீப் சிங். 9ல வந்து அஷித் ராணா. நம்பர் 10ல வந்து வைபவ் அரோரா. நம்பர் 11ல வந்து நம்ம சொன்ன மாதிரி நார்க்கியா யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டிச் நார்க்கியா. அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் வந்து வருண் சக்கரவர்த்தி எப்பயும் போல. ஓகே, இந்த மேட்ச்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குமா, சேஞ்சஸ் இருக்கும் இந்த டீமுக்கு? சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. இதே டீம் தான் இருக்கும். வேணா ஸ்பென்சர் ஜான்சன் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேரியேஷன் வேணும்னா சொல்றேன். ஏன்னா ஜிடி பாத்தீங்கன்னா 3மே டாப்ல ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஒரே ஒருத்தர் மட்டும் லெஃப்ட் ஹேண்டர், சாய் சுதர்ஷன் தான். இன் பிளேஸ் ஆஃப் நார்க்கியாவா? ஆமா, ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அப்படியே நார்க்கியாவை ரீப்ளேஸ் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. மோயின் அலியை வந்து ட்ரை பண்ணலாம் அவங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் மோயின் அலி ஆடினாங்களா? சிஎஸ்கே மேட்ச் ஆடினாங்க. ஓகே, மோயின் அலி வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான். அது நடக்குமான்னு தெரியல. ஒரு அந்த 2 சேஞ்சஸ் தான் இருக்கும். ஃபாரின் சேஞ்சஸ் தான் இருக்கும். இந்தியன் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது இந்த டீம் கிட்ட. இந்தியன் சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆயிடுச்சா ஆக்சுவலா டீம்? அவங்களோட ஸ்கோர் 7 இந்தியன் 7 கோர் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே செட் ஆயிடுச்சு. அதை வந்து மாத்த தேவையில்லன்ட்டு அவங்களுக்கு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல சேஞ்சஸ் வந்து மோயின் அலி அப்புறம் வந்து
இந்த 2 பேர் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ஓகே, குஜராத் தமிழன்ஸ்னே சொல்லிடலாம் போல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து விளையாடி இருக்காரு. நம்பர் 2ல வந்து சுமன் கில் விளையாடி இருக்காரு. நம்பர் 3ல வந்து ஆக்சுவலா வந்து ஜாஸ் பட்லர் தான் விளையாடி இருக்காரு. நிறைய நல்ல ரன்ஸ் அடிச்சிருக்காரு போன மேட்ச்ல. அட் நம்பர் 4ல வந்து ரூதர் ஃபோர்ட். அட் நம்பர் 5ல வந்து ராகுல் திவாட்டியா. நம்பர் 6ல வந்து ரஷீத் கான். நம்பர் 7ல வந்து ஷாருக் கான். நம்பர் 8ல வந்து அர்ஷத் கான். ஒரே கானா இருக்கு. நம்பர் 9ல வந்து முகமது சிராஜ். நம்பர் 10ல வந்து பிரசீத் கிருஷ்ணா. இன்னொரு ஏதோ பிளேயர் விட்டேன். ரஷீத் கான், திவாட்டியா, ரூதர் ஃபுட்லாம் சொல்லிட்டேன். நம்பர் மாத்தி சொல்லிருக்கேன். நம்பர் 11. நம்பர் 12ல வந்து அவங்க இஷாந்த் சர்மா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தோணுது. இஷாந்த் சர்மா. ஆமா. இதுல வந்து சேஞ்சஸ் எது இருக்காது. மேபி அர்ஷத் கானுக்கு பதிலா வந்து வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது சேஞ்சஸ் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் வந்து 11லயே விளையாடலாம். ஆமா, அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு மேட்ச் 50 அடிச்சாரு, அதுக்கப்புறம் தூக்கிட்டு அர்ஷத் கான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதான் அகமதாபாத்ல ஆடும்போது அர்ஷத் கான் எடுத்துட்டு வராங்க. வெளில ஆடும்போது திருப்பி வந்து வாஷிங்டன் சுந்தர் தான் போறாங்க. ஓகே, அவங்க வாஷி யூஸ் பண்றது நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு, குவிண்டன் டிகாக்கே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து ரன் ஸ்கோர் பண்ணதே கிடையாது. அவுட் ஆயிடுறாரு நிறைய வாட்டி. அவருக்கு நல்ல ரெக்கார்டு இல்ல. யோசிச்சு பார்த்தல, ஒரு சைடு சாய் கிஷோர், இன்னொரு சைடுல ராஷித் கான், இன்னொரு சைடுல வந்து வாஷிங்டன் சுந்தர். பவுலிங் ஸ்பின் அட்டாக் எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற? பட் நல்லா இருக்கும் நீங்க சொன்ன காம்பினேஷன். அது வந்து ஒரு செப்பாக் அகமதாபாத்ல சூப்பரா இருக்கும். ஆனா வந்து ஈடன் கார்டன்ஸ்ல வந்து கொஞ்சம் டஃப்னு நினைக்கிறேன். ரஷீத் கான் கூட தப்பிச்சிருவாரு, சாய் கிஷோரும் தப்பிச்சிருவாரு. வாஷிங்டன் சுந்தர ட்ரை அடிக்க பார்ப்பாங்க கண்டிப்பா. அது நடக்கலாம், சின்ன கிரவுண்டா இருக்கனால 6 போகும். ஆமா, 3 ஸ்பின்னர் போக மாட்டாங்கன்னு தோணுது அவங்க வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி படி. பிரசீத் கிருஷ்ணா வந்து இன்ட்ரெஸ்டிங் தல. போன மேட்ச் 4 விக்கெட் நினைக்கிறேன். அவர் பர்பிள் கேப் ஹோல்டர் லிஸ்ட்ல இருக்காருங்க. அவரு நம்பர் 2. அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த மேட்ச்ல. ஒரு டர்னிங் பாயிண்ட். முகமது சிராஜும் இருக்காரு 10 விக்கெட்டோட. ஆமா, இந்த டீம்ல 2 பேர் இருக்காங்க. ஆமா, 2 பேர் இருக்காங்க இந்த டீம்ல. பவுலிங்ல இருந்து பேட்டிங்ல இருந்து 2 பேரு, சாய் சுதர்ஷன் அண்ட் பட்லர். அதனாலதான் தல அவங்க டாப் பொசிஷன்ல இருக்காங்க டேபிள்ல. ஆமாமா, ஐபிஎல் ஜெயிக்கணும்னா சிம்பிள் மந்த்ரா. நம்மளோட டாப் ஆர்டர்ல 2 பேர் அடிக்கணும். டாப்ல ஓபனர்ஸ், ஓப்பனிங் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் வந்து அவங்க வேலையை அவங்க பண்ணிடுவாங்க. அவங்க கரெக்டா செட் பண்ணிருக்காங்க டீம் ஆக்சுவலா ஜிடி. ஆமா, 10 கோடி கொடுத்து பட்லர் எடுத்தாங்க. ராஜஸ்தான் இதுக்கு ஆர்ஆர் ரீட்டைனே பண்ணிடலாம் பொழுது. நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஆர்ஆர் ரீட்டைனே பண்ணிடலாம். போயிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பஞ்ச பாண்டவர்கள். ஓகே கார்த்திக், உங்க 5 பேர் யாரு? நான் வந்து வெங்கடேஷ் ஐயர் முதல்ல சொல்றேன். வெங்கடேஷ் ஐயர் நல்லா பண்ணுவார் ஈடன் கார்டன்ஸ்னாலே. அவருக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த பவுலர்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து எனக்கு தெரிஞ்ச அஜிங்கிய ரஹானே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த கேம்ல. ஏன்னா அவரும் இந்த கிரவுண்ட் வந்து நல்லா யூஸ் பண்றாரு. ஓகே, நம்பர் 3 யாரு? நம்பர் 3ல வந்து ரஷீத் கான். அது நிறைய மேட்சப்ஸ் இருக்கு ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்டா. அதெல்லாம் மேட்சப்ல சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு 3rd பஞ்ச பாண்டவர்ல ரஷீத் கான் நல்லா பண்ணுவாரு. 4th வந்து நான் ஆண்ட்ரே ரசல் சொல்றேன். சூப்பர். அவருக்கு இருக்கு தல ஆக்சுவலா. ஆமா, 2 6 அடிப்பார் மேட்சுக்கு. அதுதான் அவரோட ஆவரேஜ் ஈடன் கார்டன்ஸ்ல. மேட்சுக்கு பர் 2 6 அடிக்கிறாரு. ஸோ நம்பர் 5ல வந்து நான் வந்து ஜாஸ் பட்லர் தான் சொல்லுவேன். அவருக்கும் இந்த கிரவுண்ட் ரொம்ப பிடிக்கும். செம ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஜிடிக்காக நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஆரஞ்சு கேப் ரேஸ்ல இருக்காரு. இதுதான் என்னோட பஞ்ச பாண்டவர்கள். என்னோட பஞ்ச பாண்டவர்கள் கேளுங்க தலை. ஓகே, அட் நம்பர் 1ல வந்து குவிண்டன் டிகாக். அட் நம்பர் 2ல வந்து சாய் சுதர்ஷன். அட் நம்பர் 3ல வந்து ரிங்கு சிங். அட் நம்பர் 4ல வந்து ராஷித் கான். அட் நம்பர் 5ல வந்து வருண் சக்கரவர்த்தி. நான் எடுத்துட்டேன் பாரு. கரெக்ட்.
ஓகே. நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம போயிடுவோம் குயிக்கா. போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து மேட்ச் அப்ஸ். குயிக் மேட்ச் அப் சொல்லுங்க கார்த்திக். ரஷீத் கான் விசஸ் ஆண்ட்ரே ரசல். இந்த பேட்டில் சொல்றியா? இத பார்க்கலாம், அது பார்க்கிறதுக்காகவே உட்கார்ந்திருக்கலாம் தல. ஆமா, ரஷீத் கானோட ஸ்ட்ரென்த் கூக்லி, ஆண்ட்ரே ரசலோட ஸ்ட்ரென்த்தும் மிட் விக்கெட்ல அடிக்கிறது தான், லெக் சைட்ல அடிக்கிறது தான், டார்கெட் பண்றது தான் அவரோட ஸ்ட்ரென்த். அது செம பேட்டிலா இருக்கும்னு தோணுது. நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளிப் கிடைக்கும் கண்டிப்பா. சரி, ஓகே, அடுத்து சொல்லு. நெக்ஸ்ட் பேட்டில் வந்து நான் வந்து முகமது சிராஜ் விசஸ் குவிண்டன் டிகாக், அந்த பேட்டில் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 3 வாட்டி அவுட் எடுத்திருக்காரு T20ஸ்ல. 3 வாட்டியுமே பிளேட் ஆன், அதாவது ஆஃப் சைட்ல போடுற பால், வெளியில போற பால் அவருக்கு, அதை கட் ஷாட் அடிக்க பார்த்து பிளேட் ஆன் ஆகுறாரு. ஸோ இந்த மேட்சும் வந்து அந்த பேட்டில் இருக்கும்னு தோணுது. ஓகே, நல்ல ஒரு மேட்ச். ஓகே, அடுத்து இன்னொன்னு வந்து வருண் சக்கரவர்த்தி விசஸ் ஜாஸ் பட்லர். அவ்வளவு முன்னாடி எடுத்துட்டு போவாங்களா வருண் சக்கரவர்த்திய? வரும் கண்டிப்பா. பட்லர் நின்ட்டாருன்னு ஆடிடுறாரு. எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா 16 to 17 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாரு, ஒரு 5th ஓவர்ல வந்தாலும். ஸோ அதனால கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியே போடுவாங்க பட்லர் வந்த உடனே. நான் சொல்லட்டா? ஃபர்ஸ்ட் வந்து பிரசித் கிருஷ்ணா விசஸ் சுனில் நரேன் ஆர் அஜின்கியா ரஹானே, இந்த மேட்சப் சொல். ஓகே, இந்த மேட்சப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுனில் நரேன் வந்து ஈத் அடிக்க தான் பாப்பாரு, அல்ல ஏதாவது டாப் வச்சு கிளம்பி கேட்ச் போகும் நான் நினைக்கிறேன். டாப் வச்சு கிளம்பி கேட்ச் போகும். ஆமா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நரேன் பேட்டை சுத்துவாரு. நின்று ஆடுறாரு, பட் ஆனா வந்து கொஞ்சம் டைமிங் கிடைக்கணும் அவருக்கு, அப்பதான் வந்து நல்லா அடிக்கிறாரு. ஆக்சுவலா பிரசித் கிருஷ்ணா வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு அவர் பேஸ். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவர் விக்கெட் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பேட்டில் வந்து நான் சொல்றது யார், வருண் சக்கரவர்த்தி விசஸ் ரஷீத் கான். இந்த பேட்டில் என்ன நினைக்கிறாரு? இதே ரஷீத் கானுமே வந்து அடிக்கதான் பார்ப்பாரு, ஆனா வாய்ப்பு நிறைய கிடைக்கல. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன், குயிக் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா. வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுவும் கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ்னால எலி விக்கெட்ஸ் போச்சுன்னா வாய்ப்பு இருக்கு, இது கன்ஃபார்மா நடக்கும். ஓகே, இன்னொரு பேட்டில் ஒண்ணு சொல்றேன். அது ஒரு மாதிரி நல்ல பேட்டில். வெங்கடேஷ் ஐயர் விசஸ் ரஷீத் கான். இந்த பேட்டில் என்ன நினைக்கிற தல? ரஷீத் கானுக்கு அகெயின்ஸ்டா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அது விக்கெட் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்னொரு பேட்டில் வந்து சிராஜ் விசஸ் குவிண்டன் டிகாக். அந்த பேட்டில் 2 பேருமே சொல்லியிருக்கோம். ஏதோ நடக்க போகுது நாளைக்கு, ஆனா அது மட்டும் தெரியுது. ஒண்ணு பிளேட் ஆன், இல்லனா வந்து போல்ட் ஆயிட போறாரு. நாளைக்கு மேட்ச் ஒண்ணு நார்க்கியா இல்லனா ஸ்பென்சர் ஜான்சன் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கில்லோட விக்கெட். இது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு. கில்லோட ஒரு விக்கெட் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஆமா. இந்த மேட்ச் என்ன லாஸ்ட் ஒரு சுனில் நரேன் விசஸ் ராகுல் திவாரி, இந்த மேட்ச் நடக்குமா? அது ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விடுவாங்களான்னு தெரியலையே. ரமன்தீப் எல்லாம் இருக்காரு. ஆனா வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் ஏதாவது நடக்குமான்ட்டு. திவாட்டியா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து முலான்பூர்ல பாத்தீங்கன்னா வந்து லோ ஸ்கோர்லாம் போகுது, 200 ப்ரெடிக்ட் பண்ணும்போது. வாய்ப்பு இருக்கு அப்ப கன்ஃபார்மா இங்கேயும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, போயிடலாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட். நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். குயிக் ப்ரெடிக்ஷன், யார் ஜெயிப்பா? நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க, நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நான் வந்து ஜிடி சொல்றேன். அவங்க ஸ்டில் வந்து டாப் பொசிஷன்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12 பாயிண்ட்ஸ் எடுத்து குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஆவரேஜ் வந்து நாளைக்கு 198ன்னு நான் சொல்றேன். ஸ்டார் பேட்டர் வந்து நான் சாய் சுதர்சன் சொல்றேன். ஸ்டார் பவுலர் வந்து நான் சிராஜே சொல்றேன். ஓகே, நாளைக்கு என்னோட யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்க, நான் கேகேஆர் சொன்னேன். எனக்கு வந்து சுனில் நரேன் நாளைக்கு வந்து ரன் அடிப்பாருன்னு தோணுது. ஸ்டார் பேட்டர் வந்து சுனில் நரேன் தான். சூப்பர். சுனில் நரேன் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா பவுலர் பாத்தீங்கன்னா வந்து
பிரசித் கிருஷ்ணா இருப்பாருன்னு தோணுது. அவர் நல்ல ஒரு பவுலிங் போட்டிருக்காரு போன மேட்ச்ல. லைன் அண்ட் லென்த் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா. ஆனா 2 டீமுமே வந்து நல்லா ரன் அடிப்பாங்கன்னு தோணுது. மினிமம் ஒரு 400 ரன்ஸ் அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு மேட்ச் பார்க்க. ஆனா 2மே இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராங் டீம். 2மே ஸ்ட்ராங்கான டீம். ஸோ பிரெடிக்ட் பண்றதே வந்து ஒரு டஃப்பான ஜாப் தான். இந்த 2 டீம் மேட்ச் ஆடும்போது. ஏன்னா நாளைக்கு என்ன 30 ரன் தேவை லாஸ்ட் ஓவர்ல. நாளைக்கு என்னமோ ரசல் கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன்ப்பா. வாய்ப்பு இருக்கு. ரசல் கிட்ட இருந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ரஷீத் கான் வச்சிருப்பாங்கன்னு தோணுது ரசலுக்காகவே ஒரு ஓவர் கண்டிப்பா. பார்க்கலாம் நாளைக்கு ரஷீத் கானோட விக்கெட் எடுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு அடிச்சுவாருன்னு நினைக்கிறேன். ரசில் ஒரு 20 to 30 ரன்ஸ் அடிச்சிருவாரு பாரு. இந்த மேட்ச்ல நிறைய அட்லீஸ்ட் சிக்ஸர்ஸ் எதிர்பார்க்கலாம்னு தோணுது. மினிமம் ஒரு 10 சிக்ஸாச்சு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2 டீமும். ஓகே, முடிச்சிருவோம் இந்த வீடியோவை இதோட. இதோட இந்த வீடியோவை ராப் அப் பண்ணிக்கலாம். பாய் கைஸ். நாளைக்கு உங்களை நான் பெரிய மேட்ச்ல மீட் பண்றேன். உங்களோட சப்போர்ட் வந்து வந்துட்டே தான் இருக்கு எங்களுக்கு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் ஹெவியா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க கொஞ்சம் அப்கமிங் வீடியோஸ்ல நல்லா ட்ரை பண்ணி நல்ல நல்ல செக்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் ஆக்சுவலா. அதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுவோம். சப்போர்ட் இல்லைன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மார்க் இருக்கு ஆக்சுவலா. ஆனா இப்போ வந்திருக்க சப்போர்ட்டே எங்களுக்கு பெரிய விஷயம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். அது இப்ப இருக்க யூடியூப் ஜெனரேஷன்ல. அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோஸ் பண்ண கிடைக்குதுன்னா அது வந்து நல்ல விஷயம் தான். அது வந்து தொடரும்னு நம்புவோம். வியூஸும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, வியூஸ் நல்லா வருது. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய பேர் பாக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வீடியோ பண்ண பாக்குறோம். அப்பதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நாங்க நிறைய வீடியோஸ் வச்சிருக்கோம். ISL, IPL, அப்புறம் விளாக்ஸ், அப்புறம் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேடியம்ல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஃபேனா வந்து நாங்க ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். அதெல்லாம் நாங்க போயிட்டு உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம். அப்புறம் டர்ஃப் கிரிக்கெட் விளையாடிட்டு நாங்க தனித்தனியா டீம் அந்த வீடியோவும் வரும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல. டர்ஃப்ல விளையாடுற மாதிரி அதுல நல்லா ஃபன் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கு. அதுவும் பாருங்க. ஆமா. ஓகே கைஸ், பாய். உங்களை நாளைக்கு நான் நல்ல மேட்ச்ல மீட் பண்றேன். இந்த மேட்ச் நல்ல மேட்ச் தான். எல்லாரும் டிவியை ஆன் பண்ணி பாருங்க இந்த மேட்ச. பை கைஸ். பை 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 பை.